Hi guys, here Shiva from Bolt Academy. Welcome to our learning space. பைத்தானில் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது, டேட்டாவை ஸ்டோர் அண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. லிஸ்ட் அண்ட் பைத்தான் லிஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லிஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து எனக்கு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் ஆர் ஐட்டம்ஸ் அப்படிதான் எனக்கு வந்து லிஸ்ட் வந்து எனக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இதை நம்ம பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கமா கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம். இதை நம்ம டினோட் பண்ணுறதுக்கு லைக் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கோம் என்க்ளோஸ்டு வித் த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நம்ம வேரியபிள் வந்து லிஸ்ட் வேர் சொல்லி கொடுத்துருக்கோம், அசைன் பண்ணிருக்கோம், ஈக்குவல் கொடுத்து ஸ்கொயர் பிராக்கெட் வேல்யூ 1 வேல்யூ 2 வேல்யூ 3. இது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டை வந்து நம்ம டினோட் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் பிராக்கெட்னு சொல்லி இருந்தேன். அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். தென் வந்து இதுக்குள்ள லிஸ்ட்டோட கலெக்ஷன்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இன்டீஜரும் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்ஸும் கொடுக்கலாம், ஃப்ளோட் வேல்யூஸும் கொடுக்கலாம், தென் வந்து பூலியன் வேல்யூஸ் இந்த மாதிரி இருக்க வேல்யூஸுமே நமக்கு கொடுக்கலாம். மிக்ஸ்டாவும் நமக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா நான் வந்து இன்டீஜர் மட்டும்தான் கொடுப்பேன், அப்படி இல்லை நான் வந்து ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான வேல்யூஸுமே நம்ம வந்து கொடுக்கலாம். இப்போ அதுக்கான அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு எனக்கு ஸ்கொயர் பிராக்கெட் நான் எம்டியா கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு அப்படியே இருக்கு. தென் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் நான் என்னென்ன 1 2 3 L2ன்னு சொல்லி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 பைத்தான் 3.7 இந்த மாதிரி தான் எனக்கு வந்து லிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கான அவுட்புட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இண்டெக்ஸிங். லிஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்றது இப்போ எனக்கு இங்கே வேல்யூஸ் எல்லாமே எனக்கு ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நான் இப்போ இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து L1 அப்படின்னு சொல்லி நான் L1 L2 பிரிண்ட் பண்றேன்னா அதுல இருக்க வேல்யூஸ் எனக்கு ஓவராலா எனக்கு அதுல இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஆனா எனக்கு பர்டிகுலரா எனக்கு இந்த பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் வேணும் அந்த மாதிரிலாம் நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இண்டெக்ஸிங் வந்து யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸிங் வந்து ஜென்ரலாவே நம்மளுக்கு ஜீரோஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நம்மளுக்கு ஜீரோவா எடுத்துக்கும், செகண்ட் எலிமெண்ட் 1 2 3 எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும். இல்ல வேல்யூஸ் வந்து எனக்கு எல்லாம் ஸ்டோர் ஆகுறது இந்த டைப்ல தான் எனக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, இல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இல்ல ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மை லிஸ்ட் 0ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த பிளேஸ்ல எனக்கு பனானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் என்னோட ஐடியல் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு 3 வேல்யூஸ் லைக் கொடுத்துருக்கேன். இதை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா L1 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது மட்டும் எனக்கு பனானா அப்படின்றது பிரிண்ட் ஆகும். எனக்கு இல்லைன்னா கலெக்ஷனா எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 2 வேல்யூ நான் வந்து அது மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா பனானாவும் செரியும் மட்டும் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்றேன், ஒரே இதுக்குள்ளேயே நான் வந்துட்டு ஸ்லைசிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம இங்க கொண்டு வந்துருவோம். இதை நான் பாத்தீங்க அப்படின்னா நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் வேல்யூ இருக்கும், தென் வந்து என் வேல்யூக்கு பிஃபோரா இருக்க வேல்யூஸ் வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைசிங்ல நம்ம இந்த மாதிரி இண்டெக்ஸிங்கும் நம்ம பாயிண்ட் பண்ணி எடுப்போம். அதுதான் லைக் இங்க இருக்கும். இப்ப ஸ்லைசிங்ல நம்ம பாசிட்டிவ் வேல்யூஸ் பார்த்தோம். இதுலயே நம்ம நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து கொடுத்தோம் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். நெகட்டிவ் வேல்யூஸ் நம்ம கொடுக்குறப்ப எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இதுவுமே நான் இப்ப உங்களுக்கு கொடுத்து காமிக்கிறேன். -1 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து மேங்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ பிரிண்ட் ஆகும். இப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணப்போ இதுதான் பாத்தீங்கன்னா லிஸ்ட் இண்டெக்ஸிங்.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல ஆபரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதுல என்னென்ன ஆபரேட்டர்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பிளஸ் பார்க்கலாம். பிளஸ் யூஸ் பண்றோம்னா கான்கட்டனேஷன் தான் நம்ம வந்து பண்ணுவோம். கான்கட்டனேட் அப்படின்றது என்னன்னா, எனக்கு 2 லிஸ்டையும் எனக்கு கம்பைன் பண்ணி எனக்கு ஒரே லிஸ்டா எனக்கு கொண்டு வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் ஆல்ரெடி என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. நான் L2 அப்படின்னு சொல்லி நான் இதுல ஒரு லிஸ்ட் நான் ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் இத வந்து இன்டிஜர் வேல்யூ கூட நான் கொடுத்துக்கிறேன். இதுவுமே எனக்கு 2 லிஸ்டா எனக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். லைக் பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு 2 லிஸ்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்குது. இல்ல எனக்கு வந்து அந்த லிஸ்டோடயே எனக்கு ஆட் பண்ணணும்னா, நான் L1 + L1 அப்படின்னு கொடுத்தனாலும் எனக்கு வந்து ஆட் பண்ணும். லைக் இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் தான் நம்ம கிட்ட இருக்கும். It is known as repetition operator. It concatenates the multiple copies of the same list. இப்போ என்கிட்ட ஒரே லிஸ்ட் இருக்கு, நான் அதையும் நான் மல்டிபிள் டைம் நான் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் இந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். L1 இன்டூ நான் ஒரு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எனக்கு 5 டைம்ஸ் வந்து அதுல இருக்கிறது எல்லாமே எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிருக்கும். எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இதுல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு 5 டைம்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆபரேட்டர் வந்து எனக்கு லைக் வந்திருக்கும். ரெப்பிடேஷன் ஆபரேட்டர் நம்ம வந்து லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெப்பிடேஷன் ஆபரேட்டர் சொல்றோம். நம்ம ஜென்ரலா அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ல மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் நம்ம ஸ்டார்டிங்ல லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு இதுதான் நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் நம்ம இதையுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த ரேஞ்ச்ல இருந்து எனக்கு ஸ்டார்ட் வேல்யூ என் வேல்யூவும் நம்ம கொடுத்து இங்க பிரிண்ட் பண்ணிருப்போம். அதான் பாத்தீங்கன்னா 0:2. இது எனக்கு வந்து 0ங்கிறது எனக்கு ஸ்டார்ட் வேல்யூ, 2ங்கிறது எனக்கு என் வேல்யூ. என் வேல்யூக்கு பிஃபோரா இருக்க வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நாட் இன் 2 ஆபரேட்டர்ஸ் இருக்கும். இது மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த லிஸ்ட்ல இந்த வேல்யூ வந்து நான் இருக்கா இல்லையா நான் வந்து செக் பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஆபரேட்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட பாத்தீங்கன்னா செரி இருக்கு, நான் அதே வந்துட்டு நான் செக் பண்றேன். செரி L1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒர்க் ஆகும். ட்ரூ என்கிட்ட இருக்கு. இன்கேஸ் நான் இப்ப போயிட்டு நான் இதுலயே நான் நாட் இன் யூஸ் பண்றேன், என்கிட்ட வந்து செரிங்கிற அதாவது எலிமெண்ட் வந்து என்கிட்ட இருக்கு, ஆனா நான் இல்லைன்னு சொல்றப்ப எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இப்படிதான் எனக்கு வந்து அந்த ஆபரேட்டர்ஸ் எல்லாமே எனக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இந்த ஆபரேட்டர்ஸோட எக்ஸாம்பிள் நாங்க எப்படி எல்லாம் தனித்தனியா கொடுத்து காமிச்சோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் என்கிட்ட இங்க லைக் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹவு டு அப்டேட் ஆர் சேஞ்ச் எலிமெண்ட்ஸ் டு ஏ லிஸ்ட். நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட நான் ஒரு லிஸ்ட் வந்து செட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் வந்துட்டு இப்ப என்கிட்ட 2 இருக்குன்னா அதை நான் வந்து வேற ஏதாவது நம்பரை சேஞ்ச் பண்றது இந்த மாதிரி இருக்கிறது நம்ம எல்லாமே லைக் வந்து பண்ணலாம். அதுதான் இங்க இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், எனக்கு அந்த செகண்ட் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து 30 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட வேரியபிள் நேம் நான் எந்த இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் பொசிஷன் அதாவது 0 1 2 இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த பொசிஷன்ல எனக்கு 13 தெரியும் சேஞ்ச் ஆகிருக்கும் 30 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன் வரைக்கும் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதையுமே நம்ம பண்ணலாம். பர்டிகுலரா அந்த ஒரு பொசிஷன்ல மட்டும் இல்ல, இந்த பொசிஷன் நம்ம ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு நினச்சிங்கன்னா அதே தான் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் கைஸ், see you soon.